ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் ட்ராவல் லாக் தான் இருக்க போகுது. ஸோ மதுரையிலேருந்து நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூர் நோக்கி போக போகிறோம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டே சர்வீஸ் லாகாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம பெங்களூர் டு மதுரை நைட் சர்வீஸாக ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ டேவில் எப்படி இருக்குது தெரியலங்க. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம டே சர்வீஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் மதுரை ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்திருப்போம். ஸோ நீங்கள் லாஸ்ட் விளாக் பார்த்துருப்பீங்க, நம்ம ஜிங்க் பஸ்ஸில் சென்னை டு மதுரை வந்திருப்போம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை டு பெங்களூருக்கு எந்த பஸ்ஸில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்கள பற்றி சொல்லணுன்னா இவங்க ஒரு ஃபேமஸான ட்ராவல்ஸுங்க. ஸோ அவங்க தான் ராயல் ட்ராவல்ஸோடைய பிராண்ட் நியூ வால்வோ 9600S ஃபுல்லி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்மளுடைய ஒரு ஜர்னி இருக்க போகுது மதுரையிலேருந்து பெங்களூர் நோக்கி. ஸோ ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் போட்டாச்சு. ஸோ டிக்கெட் போட்ட அப்புறம் மெசேஜெலாம் வந்துச்சுங்க. டிரைவர் நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கும் பர்மிஷன் வாங்கியாச்சு, க்ரூஸ் கிட்டே பர்மிஷன் வாங்கியாச்சு. ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா பின்னாடி க்ளீனிங்கில் இருக்குது. மார்னிங் தான் பெங்களூர்லேருந்து மதுரை நோக்கி வந்த பஸ் பார்த்திங்கன்னா இப்போ பின்னாடி க்ளீனிங்கில் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு வரட்டும். ஃப்ரண்ட்டில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ், இன்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்த்துட்டு மதுரையிலேருந்து பெங்களூருக்கு எப்படி போகிறாங்க, ஸோ எவ்வளோ நேரத்தில் அச்சீவ் பண்ணுறாங்க, ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இவங்க என்ன அமிலிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சரி வாங்க, டக்குன்னு ஃபஸ்ட்டு பஸ் ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். வந்தோடனே இன்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துடலாம். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:40க்கு அவங்களுடைய கடைக்கு முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சின்ன இங்கே வெயிட்டிங் ஏரியா இருக்குங்க ராயல் ட்ராவல்ஸ்னு. ஸோ அதுக்கு வாசலே தான் நம்ம பஸ்ஸு கரெக்டாக ரெடியாக நிற்கிது பார்த்திங்களா. சரி வாங்க, டக்குன்னு இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தனியாக வெயிட்டிங் ஆள் இருக்குங்க. அதாவது இந்த இடத்துல அப்படியே கடையாக வரும் பார்த்திங்களா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் இடங்க. ஸோ இதுதான் ராயல் ட்ராவல்ஸ் லொக்கேஷனுக்கு இந்த ராயல் ட்ராவல்ஸ் போர்டு வரும். ஸோ இங்கே வெயிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அப்படியே தான் பஸ் இங்கே ரெடியாக நிற்குங்க. சரி வாங்க, அப்படியே நம்ம உள்ளே போகலாங்க. ஸோ இந்த வால்வோ பஸ்ஸில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படிக்கட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் வயசான பேசஞ்சர் கூட அப்படியே அழகாக கம்ஃபர்டபுளாக ஏறலாங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான ஏரியா இந்த டிரைவர் கேபினுங்க. வால்வோ பஸ்ஸோடைய டிரைவர் கேபின் எப்போவுமே சூப்பராக இருக்குங்க. அண்ட் சேஃப்டி வைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சிசிடி கேமரா எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷன் 24/7 இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும் அண்ட் அந்த பக்கத்தில் ஒன்று இருக்குங்க. வால்வோ பஸ்ஸோட ஒரு மெயின் ஸ்பெசிஃபிக் பார்த்திங்கன்னா இந்த கேபின் தாங்க. ஸோ சூப்பராகவே இருக்குங்க வால்வோ கேபின். அண்ட் இங்கே நம்ம பைலட்னா ரெடி ஆகிட்டார் பஸ்ஸுக்கு போட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போர்டிங் செக் பண்ணிருக்காங்க.
அண்ட் அழகாக இருக்குங்க. ஸோ இங்கே எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக அட்வான்ஸாகவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ரிவர்ஸில் கேமரா பார்க்கறதுக்கு இருக்கும். ஸோ ஸ்விட்ச் எல்லாத்துக்குரிய கண்ட்ரோல் இங்கே தாங்க இருக்கும். அண்ட் இந்த சீட்டில் தான் நம்ம கொஞ்சம் உட்கார போகிறோம். ஸோ நிறைய நேரம் கேபினில் தான் உட்கார போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க இந்த வால்வோ கேபினில் உட்காரத்துக்கு. பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வந்துருக்கோங்க. ஸோ வால்வோ பஸ் எப்படி ப்ரீமியமாக இருக்கும், ஸோ அதே ஒரு ப்ரீமியம் அண்ட் லக்ஸரி ஃபீலோட தான் இருக்குது. ஸோ சீட்டு பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வால்வோவில் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அப்போவே நல்லா ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் ஜர்னி இருந்திருக்கும். அதே கம்ஃபர்ட் ஜர்னியோட தான் இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து பெங்களூர் நோக்கி போக போகிறோங்க. ஸோ செம்மையாக இருக்குங்க சீரியஸ்லி. உள்ளே வந்தால் உள்ள ஏசி கூலிங் ஆகட்டும், அந்த ஃப்ரெஷ்னல் ஸ்மெல் ஆகட்டும், ஸோ செம்ம சூப்பராகவே இருக்குங்க. சரி வாங்க எல்லா சீட்டில் என்ன மெடிசன் அண்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துறாங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என் சீட்டுன்னா அதில் என்ன மெடிசன் அண்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துறாங்க எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ கடைசி பர்த்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு கீழே தான் இன்ஜின் இருக்கும். வால்வோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியர் இன்ஜின் தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. பட் ஹைட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. செம்மையாக இருக்குங்க சீரியஸ்லி. லாஸ்ட் ரோவும் பார்த்தீங்கன்னா நல்ல குஷனிங்கோட சூப்பராகவே இருக்குங்க. ஸோ டபுள் பர்த் ஆகட்டும் இல்லை சிங்கிள் பர்த் ஆகட்டும் எல்லாமே நல்லா சூப்பராகவே இருக்குங்க. எல்லா சீட்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கம்ஃபர்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. உள்ள பஸ்ஸோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீம் வித் மெரூன் அண்ட் கோல்டன் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்லேயும், கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் உங்களுக்கு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் இண்டிகேஷன் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ஃபினிஷில் பக்காவாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் அலாரமும் அங்கே இருக்குங்க. அதே மாதிரி கீழே ஒரு சின்ன வால் கிளாக் கொடுத்துருக்காங்க, டைமிங் டெம்பரேச்சர் என்ன போகுதுன்னு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுக்கும் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி SOS பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்கும், 24/7 அது ரன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எல்லா சீட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு உள்ள எந்த விதமான பேட் ஸ்மெல் வராதுங்க. அதே மாதிரி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தாங்க நம்ம பஸ்ஸும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வால்வோ பஸ்ஸோடைய டபுள் பர்த்தில் தான் இப்போ நம்ம உட்காந்துட்ருக்கோம். இங்கே வாங்க இந்த பஸ்ஸில் டபுள் பர்த்தில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வால்வோ பேர் போட்ட அந்த பேக் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூனிக்கான வால்வோ பேக் ரெஸ்ட் தாங்க இது. 9600 SLXல தான் பேக் ரெஸ்ட் மாறும். இது பார்த்தீங்கன்னா எஸ் கேட்டகரி பஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓஜி ஆஃப் அந்த பேக் ரெஸ்ட் பார்க்கலாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க வெறும் மொபைல் ஃபோன் மட்டும் தான் சார்ஜ் போடணுன்னு. அண்ட் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குங்க. ஸோ மொபைல் ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி அண்ட் USB போர்ட் சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பில்லோவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வால்வோ போட்ட ஒரு சின்ன கம்ஃபர்டபுளான பில்லோ கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எலிவேட் பில்லோ கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக இவங்களே தனியாக பில்லோ கொடுத்துருப்பாங்க. பெட் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிராண்டிங் போட்டு ராயல் ட்ராவல்ஸோடது. அண்ட் காலிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தலைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரீடிங் லைட்டும் இருக்குங்க, பர்த் லைட்டும் இருக்குங்க. அண்ட் செகண்ட் டபுள் பர்த்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வேறு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே செப்பரேட்டருக்கு கர்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பக்கமும் கர்டன்ஸ் இருக்குங்க. அண்ட் விண்டோ கிட்ட பார்த்தீங்கன்னா அதே கோல்டன் ஃபினிஷில் ஒரு கர்டன் கொடுத்துருக்காங்க. பர்த்தோட லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஸோ நானே ஒரு கிட்டத்தட்ட 5 அடி இருப்பேங்க. அதுக்கே நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க. ஒரு 6 அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாங்க. அண்ட் சீட் லென்த்தும் பார்த்திங்கன்னா செம்ம பெருசு தாங்க.
ஸோ மொத்தம் ஒரு 3 அடி கிட்ட வரைக்கும் சீட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஜர்னி நீங்கள் வால்வோவில் நம்பி ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி தான் ராயல் ட்ராவல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வால்வோடைய BA6 பாடி பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. ஃபுல்லி ஏசி ஸ்லீப்பர் பஸ்னால பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 பர்த் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா 28 டபுள் அப்பர் அண்ட் டபுள் சிங்கிளாகவும் 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அப்பர் டபுளாக கொடுத்துருப்பாங்க, அப்பர் அண்ட் லோயராக. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஜேர்னி நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ லாஸ்ட் ரோவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ரோவாக இருந்தாலும் சரி, சென்டராக இருந்தாலும் சரிங்க. ஸோ எந்த விதமான அந்த அலுங்கல் குழுங்கள்லாம் இந்த பஸ்ஸில் சுத்தமாக தெரியாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ், பஸ் ஆன் ரோட்டில் போகும்போது செம்ம ஸ்மூத்தாகவே போகுங்க. அதுதாங்க இந்த வால்வோ பஸ்ஸோடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி ஒன்று. இன்னைக்கு நான் எந்த சீட் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா L29 தாங்க. அதாவது 4th ரோவில் இருக்க சிங்கிள் பர்த்தாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேக் வச்சு பார்த்தீங்களா, இந்த தான் இன்றைக்கி நம்ம மதுரை டு பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிற நம்மளுடைய ஒரு ஸ்பேஸு. ஸோ இதோடைய ஃபெசிலிட்டிஸ் அமெனிட்டிஸ்லாம் இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ காலிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டபிள் ஏசி வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பர்த் லைட் இருக்கோங்க. அண்ட் இங்கே ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரொட்டேஷனல் டைப்பில் இங்கே இது பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை பர்த் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்டாக ஒர்க் ஆகுங்க. அண்ட் ப்ரைவசி பார்த்திங்கன்னா இங்கே எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி கோல்டன் ஃபினிஷில் எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ கிட்ட பார்த்தாலுமே உங்களுக்கு அதே மாதிரி தாங்க ஒரு எல்லோ கலரில் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்து நல்லா ப்ரைவசி நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் பெட் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா மெரூன் ஃபினிஷில் ஒரு வாஷ் பண்ண பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. இது ஏசி பஸ் ஸ்லீப்பர் பஸ்னால் பார்த்திங்கன்னா ஒரு திக்கான பிளாங்க் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா பக்காவாக இருக்குங்க. தலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே அந்த வால்வோ சிம்பிள், அந்த வால்வோடைய யூனிக்கான பேக் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜிங் ஹோல்டர் ஒன்று, சார்ஜிங் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வெறும் சார்ஜிங் பாயிண்ட் மட்டும் தான் போட முடியும் டைரெக்டாக. ஸோ ஃபோன் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா USB ஆர் Type-C போர்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்வோடைய அந்த பில்லோங்க, ஸோ சின்னதாக வால்வோன்னு போட்டு ஒரு பில்லோ கொடுப்பாங்க. நல்லா மெத்துன்னு இருக்குதுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பஸ்ஸோடைய பேசிக்ஸ், இன்டீரியர் ஷார்ட்ஸ், எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் பேசிக் டீட்டெயில் இந்த மாட்டுத்தாவணி பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே மாட்டுத்தாவணியில் போட் பண்ணுற பேசஞ்சர்ஸ் எல்லாம் போட் பண்ணிட்டாங்க. அண்ட் பஸ்ஸு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சரி வாங்க இந்த ஒரு சூப்பரான வால்வோ பஸ்ஸில் பெங்களூர் நோக்கி போகலாம். ஸோ போகிற வழியில் ஒரு ரோட்டிலாம் பார்த்துட்டு நம்ம அழகாக பெங்களூரில் போய் முடிக்கலாங்க. வாங்க. எங்கே இருக்கீங்க? நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து டிபார்ச்சர் ஆகுதுங்க. சரி வாங்க இப்போ இந்த பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட்ஸ் எங்க அண்ட் எந்த ரூட் வழியாக மதுரையிலேருந்து பெங்களூர் போகுதுன்னு பார்க்கலாங்க. பஸ்ஸு கிளம்புனு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 300 ml வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே சீட்லேயே போய் கொடுக்குறாங்க. நான் ஃப்ரண்ட்டில் கேபினில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கேபின்லேயே வாங்கிட்டேங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போகும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப நேரம் சிங்கிளுக்காக நிற்கிறவங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக இதே இடத்துல நிற்கிறவங்க. ஸோ என்னாச்சுன்னு தெரில, பார்க்கலாம். இந்த
பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்ஸ் எங்கேன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் காலவாசல் அண்ட் ஃபாத்திமா காலேஜ், மொத்தம் 4 போர்டிங் பாயிண்ட் தான் மதுரையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பைபாஸை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கரூர், நாமக்கல், சேலம் வழியாக ஒசூர் போய் அங்கேருந்து பெங்களூர் போய் ரீச் ஆகுதுங்க. ஸோ இதுதான் இந்த பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட் அண்ட் ரூட்டு. டி போர்டிங் என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் போய்ட்டு பார்க்கலாங்க. ஹலோ வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். ஆர்ச்சி உள்ள நுழைவுங்களா? இங்கிருந்தே டிராஃபிக். இல்லை எங்க அங்கே வந்து
அதைத்தானே இப்போ கேட்டேன். நாக்கா பழம் நல்லா இருக்கு, பழம் நல்லா இல்லையா அப்படிங்க? நல்லா தான் இருக்கு. சார் ஒரு 20 நிமிஷம் வண்டி தூக்கி போட்டோம். சாப்பிட்றவங்க சாப்பிட்டு வந்துடுங்க. ரெஸ்ட் ரூம் போகிறான்னு போயிட்டு வந்துடுங்க சார். வேறு எங்கேயும் நிற்கிறது இல்லை. சாப்பாடு டைம் ஒரு 20 நிமிஷம் வண்டி நிற்கும். சாப்பிட்றவங்க சாப்பிட்டு வந்துடுங்க. ரெஸ்ட் ரூம் போகிறான்னு போயிட்டு வந்துடுங்க சார். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:50 ஆகுதுங்க. கரூருக்கு முன்னாடி லஞ்ச் ஸ்டாப்பாக நிறுத்திருக்காங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock கிளம்புனால பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் கிடையாது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா கரூர் வரைக்கும் நான் ஸ்டாப்பில் இருந்தாங்க இருக்கும். அண்ட் கரூருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் ஸ்டாப்பாக நிறுத்துறாங்க. இங்கே ஒரு 20 minutes நிறுத்துறாங்க. ஸோ நல்ல ஒரு ஹை கிளாஸான ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் நிறுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது ரிவ்யூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அகெயின் இங்கேருந்து கொஞ்ச நேரம் தூங்கலாங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தொப்பூர் காட்சியில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க. இவ்வளோ வயசு ஆகுது, இன்னும் ட்ரைனிங் ஆகிடுது. ஒரு கட்ட டியூட்டி பண்ண போகிறது. லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு நம்ம சீட்டுக்கு வந்து உட்காந்தாச்சுங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஷார்ட்லாம் நம்ம செந்தூரார் பவனில் தான் இங்கே லஞ்சு நிறுத்துறாங்க. ஸோ நல்லா ஒரு ஹை கிளாஸான வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ வெஜ் ஹோட்டல் தான். அண்ட் அதே மாதிரி மீல்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 150 சொன்னாங்க. ஓரளவுக்கு நல்ல நாமினலான ப்ரைஸில் தான் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து கரூர் வரைக்கும் நம்ம கேபின் ரைட் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தொப்பூர் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா இந்த கரூர் டு சேலம் செக்ஷன் நம்ம நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேலம் டு தொப்பூர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த தொப்பூர் தாண்டி அந்த கார் செக்ஷனில் ஈவினிங் டைமில் ட்ராவல் பண்ணி அப்படியே நம்ம பெங்களூர் போகலாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். பை.
இங்கே செட் பண்ணி பாரத் பஸ் வந்து ஒரு வண்டியில் ஏறினா 4 இல்லை இங்கே செட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதான் இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இல்லை டெல்லி தங்கம்லாம் வந்து மூட்டை தூக்கி வராங்க பார்த்துக்கியா அவனெல்லாம் இறங்க மாட்டாங்க இறங்கின அந்த பேர் இங்கே மடாசில் வந்து அவன் அங்கே இறங்க கரெக்டாக நிறுத்த மாட்டான். ஆமாம் ஒரு நாளைக்கு சாலா பண்ணுவான். லால்பாகில் இறங்குவான் என்ன ஒரு நாளைக்கு 10 வச்சுக்கா 10 minutes ரெஸ்ட் ரூம் சார். 10 minutes ரெஸ்ட் ரூம் டீ காபி 10 minutes சார். கை காலெல்லாம் நல்லா இருக்கா? ஏய் இது நல்லா முடிச்சுப்பா. நீ அது ஒரு ஊசி போட்டு வருகிறா. நரம்பெல்லாம் பிடிக்கிறது சகஜமா இது வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு மனுஷன் கை முடிந்த அளவுக்கு வண்டியில் விடுறது. நாங்க நம்ப முடியுமா? வீட்டுக்கு போனப்பறம் தான் வண்டியில் விடுவாங்க. இப்ப இல்லை சாமி, அது விழுந்து 7-8 மாசம் ஆச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:50 ஆகுதுங்க. ஸோ கிருஷ்ணகிரிக்கும் ஒசூருக்கும் நடுவில் இந்த ஹோட்டல் மங்களம் இந்த ஸ்டாப்பில் தான் இப்போது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பாக நிறுத்திருக்காங்க. இது ஒரு டே சர்வீஸ்னால பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இன்னொரு ரெஸ்ட் ஸ்டாப் தான் போடுவாங்க. லஞ்சு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீ பிரேக்காக ஈவினிங்கில் நிறுத்துகிறாங்க. ஸோ இங்கே டீ காஃபி ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இது வரைக்கும் நான் டிக்கெட் ஃபேரே இன்னும் நான் சொல்லியிருக்க மாட்டாங்களாங்க. ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டே மண்டே வந்து டே சர்வீஸ் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் பர்த் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் பர்த்துடைய என்னோடய டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 1150 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ நான் அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் தான் புக் பண்ணேன். அதனால் 1150 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இதுவே சிங்கிள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ரூபாவும், டபுள் பர்த்லாம் பார்த்தீங்கன்னா 900 and 1000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வால்வோக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கரெக்டான ரேட் தாங்க. ஏன்னா மதுரையிலேருந்து பெங்களூர் கிட்டத்தட்ட ஒரு 8 hours கிட்ட ட்ராவலுங்க. ஸோ கரெக்டாக இந்த பஸ்ஸில் ஒரு கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணிச்சுன்னா இந்த ரேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஃபேர் தான் கொடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாங்க போகுது. இன்றைக்கி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு க்ரௌடோட தான் பஸ்ஸு ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நார்மல் பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லைங்க, டிஎன்யூசிசி பஸ்ஸில் வரவங்க கூட இங்கே தான் ஸ்டாப் போடுறாங்க. ஸோ மேல்மருத்தூர் பெங்களூர், உளுந்தூர்பேட்டை பெங்களூர் அண்ட் நம்ம பஸ் இங்கே நிற்கிதுங்க. ஸோ நம்ம பஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இங்கேருந்து பெங்களூர் நோக்கி போயிட்டே இருக்கலாம். அதான் உடனே வந்துட்டால் கூட சொன்னோன்னே மூஞ்சி பார்த்து நிப்பாடு வெங்கடேஸ்வர நிற்க டிஃபன் ஷார்ட் டிஃபன் கட்டி கொடுப்பான். கேட்க வேண்டியதே கிடையாது. வாங்கி கொண்டு வந்துருப்பாங்க. வாங்குவேன். சொல்லலாம் சார், ஒசூர் வாங்க, ஒசூர் இறங்க. லக்கேஜ் யார் அது? லக்கேஜ் போடுறது யார் போடுறோம்?
காட்டு என்னங்குதா சீட்டா இது அத்தி வரைக்கும் அத்திப்பள்ளி சார், அத்திப்பள்ளி வாங்க சார், அத்திப்பள்ளி வாங்க. அந்த பக்கம் எங்கே சொல்லுங்க இறக்கலாம். திருச்சி இருக்கிறதுக்கு முன்னாடி கீழே போகாது. கீழே போகாதுங்களா? கீழே போகாது. சரி, அப்ப இங்கே ஆட்டோக்கார இடத்துல நிற்க வைக்கிறோம். இது லக்கேஜ் இருக்கு. எடுத்துலாம். எலக்ட்ராசிட்டி போகிறவங்க ரெடியாக இருங்க. எலக்ட்ராசிட்டி பேங்கெல்லாம் எடுத்துட்டு ரெடியாக இருங்க. யாரும் இல்லைப்பா, ரெடி பாருங்க. சொல்லிட்டோம். 20 வர எலக்ட்ராசிட்டியா நிறைய பேருக்கு எல்லாம் தெரியாது. காரியம் சொல்லுவாங்க அப்படி இப்படி பெருசாக. அதெல்லாம் இந்த கம்பெனி எல்லாம் பெரும்பாலும் அப்படிதான். எல்லாமே இங்கே ஃபுல்லாக அப்படி தானே இருக்கும், அந்த ரோடு ஃபுல்லாக. சொந்தத்தில் அவனை இவனை ரொட்டில் வச்சுக்கு இப்போ எவன் விரிவாக்குறானோ அவனோட வச்சுக்குவானுங்க கூட. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களான்னு தான். அந்த மாதிரி வச்சுக்குவானுங்க. சில்போர்ட் நேராக வாங்கினா இங்கே போனோம். ஸ்ரீவல்லிபுத்தூர் ஏன் நமக்கு அங்கே இருக்காரு. நேராக வாங்க. ஓ அப்படி. தங்கி இல்லையா இந்த கிளாஸ் பேட்டுக்குள்ள அவங்க காண்டாக்டு. ஆமாம். கிளாஸ் பேட்டு பால் எடுத்தான் பார்த்தீங்களா, அப்போ அவர் தான் ஓட்டினார் வண்டியை. ஃபைனலி நம்ம பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ மழை வேறு பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு பெங்களூரில் மழை பெய்ய பார்த்தாலே ரொம்ப அதிசயமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிலேயோட தான் பெங்களூர் மடிவாலா வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு லால்பாக் போயிட்டு அங்கேருந்து கலாசிபாளையம் போயிடுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் தெரிஞ்சு ஏதோ ஒரு 15 நிமிஷத்தில் அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிடும். ஸோ இந்த 10 நிமிஷம் டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெங்களூர் டிராஃபிக்காக தான். ஸோ இன்றைக்கி ஒரு வீக் டேனால பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் முடிகிற டைம்னால பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிராஃபிக்னால தான் 10 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. மற்றபடி எந்த டிலேவும் இல்லாமல் நல்லா பக்காவாக வந்துருந்தோங்க. ஸோ இந்த பெங்களூர் டு மதுரை, மதுரை டு பெங்களூர் ரூட்டில் டெடிக்கேட்டடாக ஆப்ரேட் பண்ணுறேன் 1 and only Volvo 9600 இவங்களை மட்டும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மற்ற பஸ்லாம் இருக்குங்க, பெங்களூர் வழியாக ஹைதராபாத் போகிற பஸ்லாம் இருக்குது. பட் நம்ம பஸ்லாம் டெடிக்கேட்டடாக இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, பெங்களூர் டு மதுரை, மதுரை டு பெங்களூர். ஸோ இதுக்கப்புறம் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அகைன் 10:30 மணிக்கு இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிடுவாங்க பெங்களூர்லேருந்து மதுரை நோக்கி. இப்படி தான் இந்த பஸ் ரவுண்ட் ட்ரிப் வச்சுக்கிது. ஸோ நீங்கள் ஃபுல் லாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஃபார் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த ரூட்டை ட்ராவல் பண்ணிருக்கோம் டே சர்வீஸில். ஸோ சூப்பராகவே இருந்திருக்கோங்க. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். டிக்கெட் ஃபேர் என்ன, ரூட் என்ன, இவங்க எங்கெங்கே ரெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, உள்ள அமெனிட்டிஸ் என்ன, ஃபெசிலிட்டிஸ் என்ன, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.